சுரேஷே, நானும் உங்க அண்ணன் குட்டிமா எல்லாம் கிளம்பிட்டோம். கால் டாக்ஸிக்கு வேற புக் பண்ணியாச்சு. இன்னும் நீ கிளம்பாம உட்காந்துருக்க. நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. நீ நான் வந்தா மட்டும் என்ன முடிச்சிட போகுது? பொண்ணு வீட்டுக்காரங்க அத்தனை பேரும் சொல்லி வச்ச மாதிரி சொந்த வீடு இருக்கா சொந்த வீடு இருக்கான்னு கேட்குறாங்க. அப்புறம் இந்த தடவை அப்படி ஆகாது சுரேஷே, நம்பிக்கையோட வா. அட என்ன நீங்க பாட்டு எனக்கு சொந்த வீடு இருக்குன்னு சொல்லி கல்யாணத்தை பேசி முடிச்சிட்டீங்க. சொந்த வீடு காட்டுன்னு சொன்னா என்ன பண்றது? காட்டு, கும்பகோணத்துல நம்ம வீடு இருக்குல்ல, அதை காட்டு. அண்ணி, அது உங்களுக்கு உங்க வீட்டுல சீதனமா கொடுத்தது. அதை இப்போ உனக்கு நான் சீதனமா தர போறேன். என்ன நீ சொல்றீங்க? சுரேஷே, உங்க அண்ணனுக்கோ கவர்மெண்ட் வேலை, லோனை போட்டு வீடை கட்டி முடிச்சுட்டாரு. உனக்கோ பிரைவேட் வேலைப்பா. வீடு இல்லைன்னு ஒரு காரணத்துக்காக உன் கல்யாணம் தடைப்பட்டுக்கிட்டே போக கூடாது இல்லப்பா. அது உங்களுக்கு கொடுத்த வீட்டை போய் எப்படி நீ? சுரேஷ், நீ என்ன அண்ணியா பாக்குற, நான் உன்ன மகனா பாக்குறேன்ப்பா, அவ்வளவுதான்ப்பா. அண்ணி, இந்த விஷயம் மட்டும் உங்க அம்மா அப்பா காதுக்கு போனா என்ன ஆகும் தெரியும்ல? கவலைப்படாத சுரேஷே, அந்த வீடு எங்க அம்மா எனக்காக கொடுத்தது. நான் என் புகுந்த வீட்டுக்காக உனக்கு கொடுக்குறேன். அது ஏன் இஷ்டம் சுரேஷே. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நீ போங்க. காயத்ரி காயத்ரின்னு சொல்லுப்பா. உனக்கு பார்த்துட்டு வந்திருக்க பொண்ணோட பேரே அதுதான். போன் நம்பர் வாங்கிட்டு வந்திருக்கேன், 2 வார்த்தை பேசு. ஐயோ, நீங்க வேற நீ.